ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி, ஏன் கேபினுக்கு வா. அவ்வளவுதான். மதிக்குள்ளே ஒரு நடுக்கம் பரவியது. நேற்றைய கடற்கரை சம்பவத்திற்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக தனிமையில் அவனை சந்திக்கப் போகிறாள். தனது கருப்பு நிற புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு கைகளை ஒன்றோடொன்று பிசைந்து கொண்டே அவனது அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். ஆதித்யா தனது பெரிய சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஒரு கையில் பேனாவை சுழற்றி கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளது கருப்பு புடவை அழகில் அவன் மீண்டும் ஒரு முறை தொலைந்து போனான். வாங்க மிஸ் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் என்று அவளது கண்களை பார்த்து கோர, மதி அவனது கண்களை பார்க்க துணிவின்றி தலை குனிந்து நின்றாள். அவளது விரல்கள் சேலை தலைப்பை இறுக்கமாக பிடித்திருந்தன. சார், நான் கம்பெனிக்கு வந்து வெறும் 5 நாள் தான் ஆகுது சார். எனக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய பொறுப்பு? எனக்கு இது வேண்டாம் சார். நிஜமாவே நான் இதுக்கு தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்க சார் என்று மதி கூற, அவளது பேச்சை அவன் பாதியிலேயே நிறுத்தினான். இங்கே வந்து நில்லு மதி என்றான். மதி தயக்கத்துடன் அவனது மேஜைக்கு மிக அருகில் சென்றாள். அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் ஆதித்யா எழுந்து அவளது கையை பற்றி இழுத்தான். எதிர்பாராத அந்த வேகத்தில் மதி நிலை தடுமாறி ஆதித்யாவின் மடியில் அப்படியே அமர்ந்தாள். அவளது புடவை அவனது கால்களில் படர அவனது வலுவான கைகள் அவளது இடையை சுற்றி வளைத்து அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டன. மதியின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவளது மூச்சுக்காற்று அவனது முகத்தில் பட இருவரின் இதய துடிப்பும் அந்த அறையின் நிசப்தத்தில் எதிரொலித்தது. ஆதித்யா மெதுவாக அவளது தோளில் சரிந்திருந்த நீண்ட கரிய கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது காதோரம் முகம் புதித்தான். மதியின் கழுத்தின் அந்த மென்மையான வளைவில் அவனது சூடான மூச்சு காற்றப்பட்ட போது மதி அப்படியே சிலையாக உறைந்து போனாள். மதியின் கூந்தலில் இருந்து வீசிய அந்த நறுமணமும் மற்றும் மலையின் கலந்த நறுமணமும் ஆதித்யாவை அப்படியே கிறங்கடித்தது. அவன் அவளது கழுத்தில் முகம் புதைத்தபடி ஆழமாக அந்த வாசனையை சுவாசித்தான். மதியால் அவனை தள்ளவும் முடியாமல், அதே சமயம் அந்த நெருக்கத்தை ஏற்கவும் முடியாமல் ஒரு விதமான உணர்ச்சி குவியலில் தவித்தாள். ஆதித்யாவின் பிடி இன்னும் இறுகியது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அந்த அணைப்பிலேயே, நீ யாருக்காகவும் பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன் என்ற செய்தியை அவளுக்கு கடத்தினான். கருப்பு புடவையில் தேவதையாக மடியில் அமர்ந்திருக்கும் மதியை தன் உலகமாகவே அந்த நொடியில் அவன் மாற்றிவிட்டான். மதிக்கு உலகமே சுழல்வது போல இருந்தது. அவளது ஒரு கை ஆதித்யாவின் தோளை இறுக்கமாக பற்றியிருந்தது. அந்த அறையின் குளிரிலும் இருவருக்குள்ளும் ஒரு காதல் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆதித்யாவின் மடியில் அமர்ந்திருந்த மதியின் உடல் பதற்றத்தில் லேசாக நடுங்கியது. அவளது புடவையின் மென்மை அவனது கரங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தந்தது. அவளது கழுத்தில் முகம் புதைத்திருந்த ஆதித்யா மெல்ல விலகி அவளது முகத்தை நிமிர்த்தினான். அவனது கண்கள் மதியின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. அந்த பார்வையில் ஒரு விதமான ஆழ்ந்த காதல் கலந்திருந்தது. அவளது இதயம் படக் படக் என அடித்துக்கொள்வதை அவனது மார்பு உணர்ந்தது. ஹஸ்கி வாய்ஸில் மதியின் காதோரம் முணுமுணுத்தவன், ஏன் இப்படி பயப்படுற மதி? உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீ வெறும் அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கம்பெனியையும் என்னையும் ஆள வேண்டியவன் நீதான். அவனது வார்த்தைகள் மதியின் காதுகளில் தேனாக பாய்ந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணாக அவளது புத்தி அவளை தடுத்தது. விடுங்க சார், இதெல்லாம் தப்பு சார். யாராவது பார்த்தா என்ன ஆகும்? என்னை இறக்கி விடுங்க சார். அவள் அவனது பிடியில் இருந்து விலக முயற்சி செய்தாள். அவனது சட்டையை தன் மெல்லிய கரங்களால் தள்ள முயன்றாள். ஆனால் அவளது அந்த சின்னஞ்சிறு முயற்சி ஆதித்யாவின் இரும்பு பிடிக்க முன்னால் ஒன்றுமில்லாமல் போனது. அவள் விலக முயன்றது ஆதித்யாவை இன்னும் தூண்ட, அவன் அவளது இடையை சுற்றி இருந்த கைகளை இன்னும் பலமாக இறுக பற்றினான். அவளை தன்னோடு ஒரு அங்குலம் கூட இடைவெளி இல்லாமல் சேர்த்து அணைத்து கொண்டான். அவளது கண்களையே இமைக்காமல் பார்த்தவன், தப்பா? எது தப்பு மதி? உன்னை என் மடியில் வச்சிருக்கிறது தப்பா? இல்லை உன்னை பிடிக்கலன்னு பொய் சொல்லிட்டு தவிக்கிறியே அது தப்பா? நான் நினச்சா உன்னை இந்த நிமிஷமே என் உயிரா
ஆக்கிக்க முடியும். என்ன எதிர்க்கிற தைரியம் உனக்கு இருக்கா என்ன? மதிக்கு அவனது அந்த நெருக்கமும் அவன் பேச்சில் இருந்த உரிமையும் ஒரு விதமான கிறக்கத்தை தந்தது. அவளது கண்கள் கலங்கி நின்றன. அவளது இதழ்கள் ஏதோ பேச முயன்றன. ஆனால் அவனது விரல் ஒன்று அவளது இதழ்களின் மேல் அமர்ந்து அவளது பேச்சை தடுத்தது. அந்த ஏசி ரூமின் குளிரிலும் மதியின் கன்னங்கள் செந்நிறமாக மாறின. ஆதித்யா அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது நெற்றியில் தன் நெற்றியை முட்டி வைத்தான். இருவரது மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த இடத்தையே ஒரு காதல் காவியமாக மாற்றியது. உன்னை விடுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வரல மதி. இனிமே நீ எங்கேயும் போக முடியாது. உன் நிழல் கூட ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை விட்டு விலகாது. புரியுதா? ஆதித்யாவின் அந்த இறுகிய அணைப்பில் மதிக்கு மூச்சு திணறியது. அவளது மனம் வேண்டாம், இது தப்பு என்று அபாய குரல் கொடுத்தது. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி விடுங்க சார் என்று அவனை தள்ள முயன்ற அதே வினாடி அறையின் கதவு தபக் என்று திறக்கப்பட்டது. சஞ்சய் எப்போதும் போல அனுமதியின்றி உள்ளே நுழைந்தான். டே ஆதே, அந்த புது ப்ராஜெக்ட் என்று சொல்ல வந்தவன் அங்கிருந்த கோலத்தை பார்த்ததும் அப்படியே சிலையாக நின்றான். ஆதித்யாவின் மடியில் மதி, அவளது கலைந்த கூந்தல், மதியின் பதற்றமான முகம். சஞ்சயை பார்த்ததும் மதிக்கு உயிர் போய் உயிர் வந்தது போல இருந்தது. ஆதித்யாவின் பிடி ஒரு நொடி தளர்ந்த கேப்பில் அவள் பட்டாம்பூச்சி போல அவன் மடியிலிருந்து குதித்து எழுந்தாள். தன் புடவையை சரி செய்து கொண்டு சஞ்சயின் முகத்தை பார்க்க கூட துணிவின்றி தலை குனிந்தபடி மின்னல் வேகத்தில் அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். ஆதித்யா அந்த திடீர் விடுபடலில் ஏமாற்றமடைந்தாலும் சஞ்சயின் குறுக்கீட்டால் ஆத்திரமடைந்தான். ஷிட் என்று பல்லை கடித்து கொண்டு மேஜையை ஓங்கி ஒரு தட்டு தட்டினான். ஆனால் அடுத்த வினாடியே அவனது இதழ்களில் ஒரு கள்ள சிரிப்பு அரும்பியது. சஞ்சய் தன் தலையிலேயே ஒரு அடி அடித்து கொண்டான். ஐயோ, தப்பான நேரத்தில், ரொம்ப தப்பான நேரத்தில் உள்ளே வந்துட்டேனோ. டே ஆதி, என்னடா நடக்குதுங்க? நான் பாட்டுக்கு ஏதோ பிஸ்னஸ் பேச வந்தா நீ இங்கே என்னடானா என்று சஞ்சய் ஆதியை பார்த்து கோர தன் சட்டையை சரி செய்து கொண்டு அலட்சியமாக சாய்ந்து அமர்ந்தான். ஆமாடா, ரொம்ப தப்பான நேரம்தான். ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்திருக்க கூடாதா? எதுக்குடா எப்போவும் இப்படி எரும மாடு மாதிரி உள்ள நுழையிற என்று ஆதி கேட்க, சஞ்சயோ கிண்டலாக அவன் அருகே வந்து மேஜை மேல் அமர்ந்து, ஆஹா, இப்போ நான் எரும மாடா? டேய் மதியனா என் தங்கச்சியா நினைக்கிறேன்டா. என் தங்கச்சிக்கிட்ட நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அந்த பொண்ணு முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போய் ஓடுது. ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் பதவி கொடுத்தது இதுக்கு தானா மிஸ்டர் ஆதித்யவர்மன்? இதை கேட்ட ஆதியோ கண்களில் ஒரு மின்னலோடு சிரிப்பை அடக்க முடியாமல், பதவி கொடுத்தது மதியோட தகுதிக்கடா. ஆனால் அவளை பக்கத்தில் வச்சுக்கிறது என்னோட இஷ்டம். அவளோட கண்ணை பார்க்கும்போது வர அந்த ஃபீல் இருக்கே, அது வேற எங்கேயும் கிடைக்கலடா சஞ்சய். அவளை பிடிவாதம் பண்ணியே வைக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. அதை கேட்ட சஞ்சய், டே விளையாட்டு பண்ணாத, அவள் ரொம்ப பாவமான பொண்ணு. அவளை போட்டு இப்படி படுத்தி எடுத்துட்ருக்க. அவள் மிரண்டு போய் நிற்கிறா. அதை கேட்ட ஆதியோ, அவள் மிரளலடா, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் வெளியே சொல்ல பயப்படுறா. அந்த பயத்தை உடைக்கத்தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டடா என்று கோர, ஆதித்யா மீண்டும் அந்த மேஜையை தட்டினான். அவனது கைகளில் இன்னும் மதியின் அந்த மென்மையான ஸ்பரிசம் ஒட்டியிருப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. சரி சரி, வந்த காரியத்தை சொல்லு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இனிமே கதவை தட்டாமல் உள்ளே வந்த உன்னை என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி வெளியே விசிடுவேன். சஞ்சய் சிரித்து கொண்டே, சரிடா காதல் மண்ணா, இனிமே பெல் அடிச்சிட்டு வரேன் என்று கிண்டல் செய்தான். சஞ்சய் ஃபைலை நீட்டினாலும் ஆதித்யாவின் கவனம் முழுவதும் வெளியே தன் மேஜையில் அமர்ந்து இதய துடிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் தன் தேவதையாய் நினைக்கும் மதியின் மீதே இருந்தது. ஆதித்யாவின் அறையை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியே வந்த மதி தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அவளது இதயம் ஒரு குதிரை பந்தயத்தை போல ஓடிக்கொண்டிருந்தது. மதியின் முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து காதுகள் சூடாகி கிடந்தன. தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ சஞ்சய் சார் பார்த்துருப்பாரோ, இனிமேல் நான் எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன் என்று தவித்தாள். அவளது புடவை கலைந்திருப்பதை கவனித்து அவசரமாக அதை சரி செய்தாள்.
கலைந்த கூந்தலை வாரி முடித்துவிட்டு இயல்பாக இருக்க முயன்றாள். ஆனால் அவளது கண்கள் இன்னும் ஆதித்யாவின் அந்த ஆக்ரோஷமான அணைப்பை நினைத்து மிரண்டு போயிருந்தன. சரியாக அந்த தருணம் ரியா தனது கேபினில் இருந்து வெளியே வந்தாள். அவளது கண்கள் கழுகை போல மதியை வட்டமிட்டன. மதியின் சிவந்த முகத்தையும் அவள் மூச்சிரைத்து அமர்ந்திருப்பதையும் பார்த்த ரியாவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. ஒரு வக்கிரமான புன்னகையோடு மதியின் மேஜை அருகே வந்து நின்றாள். என்ன மதி, முகம் ஏன் இவ்வளோ சிவப்பாக இருக்கு? ஏசி ரூமுக்குள்ளே என்ன அவ்வளவு வேலையா? இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் போயிட்டுருக்கா? மதி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ரியாவின் அந்த பேச்சில் இருந்த அழுக்கு அவளை கூச வைத்தது. மேடம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் என்று மதி கூற, மதியின் அருகே குனிந்து தாழ்ந்த குரலில் விஷயத்தை கக்கி, ஆஹா வேலையா? ஆதித்யாவோட மடியில் உட்காந்து அவரோட கழுத்தை நுகர்ந்து பார்க்குறது தான் நீ பார்க்குற வேலையாடி? சஞ்சய் உள்ளே போகும்போது நீ வெறியோட ஓடி வந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று மலையில் பீச்லேயும் இதே வேலையை தானே பண்ணினேன். உன் கௌரவம், மிடில் கிளாஸ் மரியாதை இதெல்லாம் இப்போ எங்கே போச்சு மேடம்? மதியின் கண்கள் கலங்கின. ரியா எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறாள் என்பது அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மேடம் நிறுத்துங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்று மதி கூற, நிறுத்தணுமா? நான் நிறுத்துவேன் மதி, ஆனால் அதுக்கு ஒரு விலை இருக்குது. இன்றைக்கி மதியம் ஆதித்யா ஒரு முக்கியமான மீட்டிங் போக போகிறாரு. அவர் இல்லாத நேரத்தில் நான் சொல்கிற இந்த ஃபைலை நீ கையெழுத்து போடணும். இதில் கையெழுத்து போட்டால் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லைனா நீயும் ஆதித்யாவும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவை நாளைக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி நியூஸில் வர வைப்பேன். அப்புறம் உன் அப்பா தலை குனிஞ்சு தெருவில் கூட நடக்க முடியாது. மதி அப்படியே உறைந்து போனாள். ரியா எதை பற்றியோ கையெழுத்து கேட்கிறாள். அது நிச்சயமாக கம்பெனிக்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது. ஒரு பக்கம் ஆதித்யாவின் நம்பிக்கை, மறுபக்கம் தன் குடும்பத்தின் கௌரவம். ரியா விரித்த வலையில் மதி சிக்கி கொண்டாள். ரியாவின் கண்கள் வெற்றி களிப்பில் மின்னின. யோசிச்சு முடிவிடு மதி, உன் கௌரவமா இல்லை ஆதித்யாவோட லாபமா என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை மதியின் டேபிள் மேல் வீசிவிட்டு சென்றாள். உள்ளே அறையில் ஆதித்யா சஞ்சயுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான். வெளியே தன் உயிருக்கு உயிரானவள் ஒரு பெரும் அக்னி பரீட்சையில் நிற்பது அவனுக்கு தெரியாது. மதியின் கைகள் அந்த ஃபைலை தொடக்கூட நடுங்கின. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சார்கிட்ட சொன்னா ரியா அந்த ஃபோட்டோவை வெளியிடுவாளே. சொல்லாமல் கையெழுத்து போட்டா சார் என்ன மன்னிப்பாரா? மதியின் மனதுக்குள் மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்கியது. ரியா கொடுத்த அந்த ஃபைலை தனது மேஜை கடையில் மறைவாக வைத்து திறந்தாள். அந்த ஃபைலில் இருந்த ஒவ்வொரு வரியையும் ஒரு துப்பறியும் நிபுணரை போல ஆராய்ந்தாள். அந்த ஃபைல் ஒரு புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பற்றியது. அதில் சுமார் 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மாற்ற ரியா அனுமதி கேட்டிருந்தாள். அந்த நிறுவனத்தின் பெயரையும் SR என்டர்பிரைசஸ் அதன் விவரங்களையும் பார்த்த மதிக்கு பொறி தட்டியது. அது ரியாவின் பினாமி நிறுவனம் என்பது அவளுக்கு புரிந்தது. மதி தனது லேப்டாப்பை திறந்து கம்பெனியின் மெயின் சர்வரில் நுழைந்தாள். ரியா கொடுத்த அந்த ஃபைலில் உள்ள அக்கவுண்ட் நம்பரை அப்படியே விட்டுவிட்டு அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அது நேராக செல்லாமல் கம்பெனியின் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்க்கு செல்லுமாறு பேக் எண்டில் ஒரு சிறிய கோடிங் மாற்றத்தை செய்தாள். அதாவது ரியாவுக்கு பணம் போவது போல திரையில் காட்டும், ஆனால் பணம் ஆதித்யாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ரியா அந்த ஃபைலை தன்னிடம் கொடுத்த CCTV காட்சிகளை தனது பென்ட்ரைவில் ரகசியமாக பதிவிறக்கம் செய்தாள். ரியா தன்னை மிரட்டிய அந்த உரையாடலை தனது ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாள். தன் அப்பாவுக்கு ரியா ஃபோன் செய்துவிடக்கூடாது என்பதற்காக மதியின் சைபர் செக்யூரிட்டி தோழி கொடுத்த ஒரு ரகசிய லிங்கை ரியாவுக்கு ஒரு கம்பெனி மெயில் மூலம் அனுப்பினாள். ரியா அதை திறந்தால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அவளது ஃபோனில் இருந்து எந்த வெளிச்சொல்லும் அழைப்புகளும் போகாது. ஆனால் நெட்வொர்க் இருப்பது போலவே காட்டும். இந்த வேலைகளை முடிக்கும்போது மதியின் முகம் வியர்வியில் நனைந்திருந்தது. ரியாவுக்கு தெரியாமல், ஆதித்யாவுக்கும் தெரியாமல் ஒரு மிகப்பெரிய தற்காப்பு அரணை மதி கட்டி முடித்தாள். மாலை 7 மணி.
அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் ஒவ்வொருவராக கிளம்பி சென்றனர். மதி தனது பையை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு வழியா தப்பிச்சோம் என்கிற நிம்மதியுடன் வாசலை நோக்கி நடந்தாள். ரியா ஏற்கனவே கிளம்பிவிட்டாள். ஆதித்யா இன்னும் அவனது கேபினுக்குள் தான் இருந்தான். மதி விறுவிறுவென லிஃப்ட் அருகே செல்ல முயன்றபோது திடீரென ஒரு வலுவான கை அவளது மணிக்கட்டை பற்றி இழுத்தது. எதிர்பாராத அந்த வேகத்தில் நிலை தடுமாறிய மதி அடுத்த நொடி அந்த தூணிற்கும் ஆதித்யாவிற்கும் நடுவே சிறைப்பட்டாள். ஆதித்யா அவளது இருபுறமும் கைகளை ஊன்றி தன்னவளை நகர விடாமல் லாக் செய்தான். மதியின் முதுகு அந்த சுவற்றில் ஒட்டியிருக்க ஆதித்யாவின் அந்த கம்பீரமான உருவம் அவளுக்கு மிக அருகில் நின்றது. மதியின் இதயம் தடதடவென மேலமடித்தது. அவளது பையை இறுக பற்றி கொண்டு தலை குனிந்து நின்றாள். என்ன செல்லம், அப்படியே நழுவி போலான்னு பார்க்குறியா? நான் கொண்டு வந்து விடட்டுமாடி? அந்த டி என்ற வார்த்தையை அவன் சொன்ன விதம் மதியை திடுக்கிட்டு நிமிர வைத்தது. அதிர்ச்சியில் அவளது கண்கள் விரிந்தன. சார், என்ன டீன்னு கூப்பிடுறீங்க? யாராவது பார்த்தா? குறும்பு சிரிப்புடன் அவளது கண்களை ஓடுருவி பார்த்து, என்னடி டீன்னு கூப்பிடுறேன்னு பார்க்குறியா? ஆமாம், இனிமே என் லைஃப்பில் நீ தான் எல்லாமே. நீ ஏன் பொண்டாட்டிடி? அதான் அப்படி கூப்பிட்றேன்டி. அவன் அடுக்கடுக்காக அந்த டீயை பயன்படுத்திய விதம் மதியை ஒரு பக்கம் வெட்கப்பட வைத்தாலும் மறுபக்கம் ரியா கொடுத்த அந்த மிரட்டல் அவளை வாட்டியது. ஏண்டி பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என் கண்ணை பாரு மதி. மதி மெதுவாக தன் விழிகளை உயர்த்தினாள். அவளது கண்கள் லேசாக கலங்கி நீர்த்துளிகள் ஓரங்களில் தேங்கி நின்றன. அவளது அந்த வாடிய முகத்தை பார்த்ததும் ஆதித்யாவின் குறும்பு மறைந்து கவலை அப்பிக்கொண்டது. ஏன் மதி, என்னாச்சடி? எதுக்கு அழுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை நான் ஒன்று மிரட்டுறேன்னு பயமாக இருக்கா? மதி பேச முடியாமல் தவித்தாள். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை காப்பாற்ற தான் நான் இவ்வளோ பெரிய பொய்யை சுமந்துட்டுருக்கேன் சார் என்றோ உள்ளுக்குள் கத்தினாள். ஆனால் வெளியே தலையை மட்டும் இல்லை என்பது போல மெதுவாக அசைத்தாள். அவளது மௌனம் அவனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது. அவளை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பாமல் ஆதித்யா மெல்ல விலகினான். சரி சரி, அழாத மதி, உன்னை விட்டுடுறேன். ஆனால் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன். நிஜமாவே நான் வந்து ட்ராப் பண்ண வேணாமா? வேண்டாம் சார், நான் போய்க்கிறேன். ஆதித்யா அவள் அருகே வந்து அவளது நெற்றியில் மிகவும் மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தான். அந்த முத்தம் அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. நாளைக்கு வரும்போது இதே அழுகு முகத்தோடு வராத, புரியுதா? மதி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனது அந்த அன்பையும் அதிகாரத்தையும் சுமந்தபடி அங்கிருந்து ஓடினாள். ஆதித்யா அவள் செல்வதையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். முதல் நாள் ஒரு வழியாக முடிந்தது. ஆனால் மதியின் மனதில் ரியா வைத்த அந்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. இரவு முழுவதும் தூக்கமில்லாத கண்கள், மனதுக்குள் 1000 போராட்டங்கள். மதி என்று ஒரு மென்மையான ஊதா நிற புடவையில் அலுவலகம் வந்தாள். அவளது முகம் வாடியிருந்தாலும் கண்களில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது. நேராக தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தவள் ரியா கொடுத்த அந்த ஃபைலை தனது மேஜை மீது வைத்தாள். சரியாக 10 நிமிடம் கழித்து ரியா தனது கேபினில் இருந்து ஒரு ராட்சசி போல வெளியே வந்தாள். அவளது கையில் ஒரு காஃபி கப், முகத்தில் வஞ்சகமான புன்னகை. ரியா மதியின் மேஜை அருகே வந்து குனிந்தாள். என்ன மதி, நைட்டு நல்லா தூங்குனியா? இல்லை நான் சொன்ன விஷயம் உன் தூக்கத்தை கெடுத்துடுச்சா? உங்கள் அப்பா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லட்டுமா? மதி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு விதமான மௌனமான எச்சரிக்கை இருந்தது. நீங்கள் கேட்ட ஃபைல் ரெடியாக இருக்குது மேடம், இதோ கையெழுத்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாக்கை காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ரியா அந்த ஃபைலை வேகமாக பிடுங்கி பார்த்தாள். அதில் மதியின் கையெழுத்து பளிச்சென்று இருந்தது. வெரி குட், இப்படி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை நீ எடுப்பனே எனக்கு தெரியும். இனிமே உங்கள் அப்பாவை நினச்சி நீ பயப்பட தேவையில்ல. இந்த பணம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம். ரியா அங்கிருந்து நகர்ந்த அடுத்த நிமிடம் ஆதித்யா தனது அறைக்குள் இருந்து வெளியே வந்தான். மதியை பார்த்ததும் அவனது முகம் மலர்ந்தது. சஞ்சயுடன் பேசிக்கொண்டே வந்தவன் மதியின் மேஜை அருகே நின்றான். டேய் சஞ்சய், இன்னைக்கு இந்த பர்பிள் நிற புடவையில் நம்ம ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்க்க எப்படி இருக்காங்க? ஒரு புது தெம்பு தெரியுதில்ல?
சஞ்சய் சிரித்துக்கொண்டே, ஆமாடா, ஆனால் ஏதோ அந்த பொண்ணு உன்னை கண்டாலே அலர்ஜியோ ஓடுது என்றான். மதி மீண்டும் தலை குனிந்து வேலையில் மூழ்கினாள். ஆதித்யா குனிந்து அவளது மேஜையில் இருந்த ஸ்டேப்லரை எடுப்பது போல அவளது காதோரம் வந்தான். மதி, இன்னைக்கு இந்த புடவையில் செம்ம அழகாக இருக்க. இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன்டி. ஏன் கேபினுக்கு வந்துடு. சார், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க சார். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சார். யாராவது தப்பாக பேச போகிறாங்க. ஆதி அதை கேட்டவன் கண்ணடித்து விட்டு, பேசுகிறவங்க பேசட்டும்டி, நீ என் கேபினுக்கு மட்டும் வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆதித்யா உள்ளே சென்றதும் மதி தனது லேப்டாப்பில் ரியாவின் நடவடிக்கைகளை கவனிக்க தொடங்கினாள். ரியா அந்த ஃபைலை இப்போதுதான் ஆன்லைனில் அப்ரூவல் செய்ய முயன்று கொண்டிருந்தாள். செக் செய்த மதி, ரியா அந்த 50 கோடி ரூபாயை டிரான்ஸ்ஃபர் செய்ய கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த நொடி மதியின் கம்ப்யூட்டரில் ஒரு பச்சை நிற சிக்னல் தெரிந்தது. ரியாவிற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு, செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் ரெக்வயர்ட். ரியா பதறிப்போனாள். அவள் மீண்டும் மீண்டும் முயன்றாள். ஆனால் மதியின் டிஜிட்டல் டேக் அந்த பணத்தை ரியாவின் கணக்கிற்கு செல்ல விடாமல் தடுத்தது. அதே சமயம் ரியா தன் அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்புவதை தடுக்க மதி ஏற்கனவே ரியாவின் நெட்வொர்க்கில் ஒரு ஸ்பேம் ஃபில்டர் செட் செய்திருந்தாள். ரியா அனுப்பும் எந்த மெசேஜும் அவளது அப்பாவிற்கு போகாது, மாறாக டிராஃப்டிலேயே நின்றுவிடும். ஆதித்யா அழைத்ததால் மதி தயக்கத்துடன் அவனது அறைக்குள் சென்றாள். அங்கே டேபிளில் விதவிதமான உணவுகள் இருந்தன. உட்கார் மதி, ஏன் இப்படி சிலையா நிற்கிற? நானே உனக்கு பரிமாறவா? அவன் அவள் அருகே வந்து அவளது தோளில் கை வைத்தான். மதி திடுக்கிட்டு விலகி நின்றாள். சார், இது வேண்டாம் சார். ரியா மேடம் நம்மளை பற்றி ஏதோ தப்பாக பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க சார். அவளை தன்னோடு இழுத்து அவளது கண்களை ஆழமாக பார்த்தான் ஆதி. எந்த ரியா வந்தாலும் இந்த ஆதித்யவர்மனை ஒன்றும் பண்ண முடியாது மதி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நீயும் பயப்படாதடி என்று கூறினான். மதி அவனது அந்த நம்பிக்கையை பார்த்து மௌனமாக நின்றாள். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றதான் சார் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்ருக்கேன் என்று ஆதித்யாவின் கண்களை பார்த்தபடியே மனதினுள் நினைத்து கொண்டாள். ரியா பைத்தியம் பிடித்தவள் போல தன் கேபினுக்குள் உலாவிக் கொண்டிருந்தாள். நேற்று முழுவதும் அவள் முயற்சி செய்தும் அந்த பணம் பரிமாற்றம் நடக்கவில்லை. ஏன் ஃபீல் ஆகுது? மதி கையில் இது போட்டாலே அப்புறம் என்ன பிரச்சனை என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் ஆத்திரத்துடன் மதியின் மேஜை அருகே ஓடி வந்தாள். மதியின் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக மிரட்டினாள். ஏய், என்னடி பண்ண? ஏன் இந்த பணம் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை? நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியா? இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நீ இங்கே உன் பாஸ் கூட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன் பாரு என்று அவள் ஆவேசமாக தன் ஃபோனை எடுத்து மதியின் அப்பாவிற்கு மெசேஜ் அனுப்ப சென்ட் பட்டனை அழுத்தினாள். மதி எதற்கும் அசையவில்லை. அவள் அமைதியாக எழுந்து நின்று ரியாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். நீங்கள் எத்தனை தடவை அனுப்பினாலும் அந்த மெசேஜ் போகாது ரியா மேடம். உங்கள் ஃபோன் நெட்வொர்க் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ திருட முயற்சி பண்ண அந்த 50 கோடி ரூபாய் நேராக ஆதித்யா சாரோட இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட் டீமுக்கு மெசேஜ் அனுப்பிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் சார் இங்கே வருவார். ரியா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும்போது ஆதித்யா புயல் என்ன வெளியே வந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.